ஓய்வூதியம் பெறாத 60 வயதை கடந்தவர்கள் உள்ளிட்ட சுமார் 31,000 முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வாழ்க்கை செலவின உதவித்தொகையாக மாதாந்திர தொகையாக 500 ரிங்கிட் வழங்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு வருமானம் கிடைக்கப்பெறுவதை உறுதி செய்வதோடு அவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சமூக பிரச்சினைகளையும் தீர்க்க இந்த தொகை உதவிடும் என்று தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். ஓய்வூதியம் பெறாத வறுமை கோட்டுக்கு கீழுள்ள 60 வயதை கடந்த முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு மாதாந்திர சிறப்பு நிதியாக 500 ரிங்கிட் வழங்கும் இப்படியொரு திட்டம் ஏற்கனவே அரசாங்கத்தில் உள்ளது. எனவே ஓய்வூதியம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் இராணுவ வீரர்கள் தங்களது தினசரி செலவுக்கான வசதியை பெற இந்த உதவித்தொகை உதவிடக்கூடும் என்றும் அட்லி மேலும் கூறினார். முன்னாள் இராணுவ வீரர்கள் பராமரிப்பு திட்டத்தில் ஓய்வு பெற்ற மலேசிய இராணுவ வீரர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றுகையில் அவர் இந்த விவரங்களை கூறினார். முன்னாள் இராணுவ வீரர்களின் பிரச்சினைகளை கண்டறிந்து களையவும் அவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவும் இந்த PVM திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் விவரித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.